தைராய்டு கேன்சர் எப்படி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணும், பேஷண்ட்ஸ் எந்த கம்ப்ளைண்ட்ஸோட டாக்டர் கிட்ட வருவாங்கன்னு நான் சொல்கிறேன். காமனாக நான் சொன்ன மாதிரி வர்ற கம்ப்ளைண்ட் இதுதான். தைராய்டு பகுதியிலையோ இல்லை கழுத்து பகுதியிலையோ நெறிக்கட்டின்னு சொல்லிட்டு தான் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ தைராய்டு பகுதியில் நெறிக்கட்டி இருக்கலாம். சில சமயம் தைராய்டு நெறிக்கட்டி வர்றதை விட பக்கத்தில் 2 சைட்லேயும் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ நெறிக்கட்டி வர்றது சகஜம். இதுதான் ஆரம்ப கட்ட தைராய்டு ஸ்டேஜ் ப்ரெசென்ட் பண்ணுற விதம். இது கட்டி கொஞ்சம் பெருசாகிருச்சு, தைராய்டு கொஞ்சம் அட்வான்ஸாக கேன்சர் வளர்ந்துருச்சுன்னா கட்டி ஒருவேளை ரொம்ப பெருசாக இருக்கலாம், நெறிக்கட்டி 2-3 வரலாம். இந்த தைராய்டு கட்டி ரொம்ப பெருசாகிறதால அந்த தைராய்டு கட்டி அழுத்தத்தால் பேஷண்ட்ஸ் டிஃபிகல்ட்டி இன் ஸ்வாலோயிங் சொல்லுவாங்க. சாப்பாடு முழுங்க கஷ்டமாக இருக்குது, மூச்சு விட கஷ்டமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் சொல்லலாம். கழுத்தில் ரொம்ப முக்கியமான நரம்பு போகுது நம்ம வாய்ஸுக்கு, ரெக்கரண்ட் ரிலிஜியன் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நரம்பு அந்த தைராய்டு கட்டி அமுக்குச்சு அப்படின்னா அப்போ பேஷண்ட்ஸ் ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ், தொண்டை கரகரப்பு, வாய்ஸ் கரகரப்பு சேஞ்ச் இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் அட்வான்ஸ்டு கேன்சர், தைராய்டு கேன்சரோட சிம்டம்ஸ்.